நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அருள்மொழி. நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு தான் இருக்க போகிறோம். டிசம்பரை கடந்து தேர்தல் நெருக்கத்தில் எப்படி இவருடைய ஆளுமை இந்த கட்டுக்கோப்பை வச்சுருக்கான்றீங்களா, இந்த கட்டுக்கோப்பு எப்படி சிதறுகிறது என்பதை நீங்கள் வேடிக்கை பாருங்கள். டிக்கெட்டு கிடைக்கலாம், தலைவனாக போயான்னு போகிறவனா இல்லை பாருங்க. இன்சைட் த பார்ட்டி. ஐயோ வரத்தான் போகுது. இன்றைக்கி ஆட்சி இருக்குது, ஏதோ சம்பாதிக்கணும், இன்னும் ஒரு 8 மாதம் சம்பாதிக்கலாம், அது போய்டுன்றதுக்கு அமைதியாக இருக்காங்க. உங்களை நம்பி ஜெயிக்க முடியாது, இல்லை அல்லது எனக்கு சீட்டு கிடைக்காது, நீனே தலைவன், அது வரத்தான் போகிறது. இப்போ அண்மையில் இன்னொரு செய்தியை நம்ம வந்து பார்க்க முடிகிறது. மாறன் சகோதரர்களுக்கு இடையில் வந்து ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் கலாநிதி மாறன் வந்து தயாநிதி மாறனுக்கு அனுப்பியிருக்கிறதா ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. என்ன பிரச்சனை ஆக்சுவலாக, எதுக்காக இந்த இஷ்யூ வெளியில் வந்திருக்குது திடீர்னு? கருணாநிதிக்கே விபூதி அடித்தவர் தன் தம்பிக்கு விபூதி அடிக்க மாட்டாரா? கருணாநிதிக்கு விபூதி அடித்தவர் யார்? கலாநிதி. ஓகே, 2 பேரும் சேர்ந்து அடித்தாங்க, அந்த மொத்த குடும்பமும் அடிச்சது. தந்தை இறந்த பிறகு அந்த பங்குகளை தாயார் பெயருக்கு மாற்றி, அதன் பிறகு தாயார் பெயரிலிருந்து தனது பெயருக்கு பங்குகளை சொல்லாமல் கொள்ளாமல் 2500 ரூபாய் ஒரு பங்கின் விலை, ஆனால் 10 ரூபாய்க்கு தனது பெயரில் மாற்றிக்கொண்டு நிதி முறைகேட்டில் கலாநிதி ஈடுபட்டிருக்கிறார். எப்படி நடந்திருக்கு என்று நேற்று இந்த லீகல் நோட்டீஸ் இஷ்யூ வந்த பிறகு விசாரித்தேன். கடந்த 7 வருடங்களாக இது நடந்திருக்கிறது. தயாநிதி மாறன் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்து போடணும்ல. ஆமாம், எம்பி கோப்புகள் கையெழுத்து போடணும், ஆஃபீஸ் டாக்குமெண்ட்ஸ்லையும் கையெழுத்து போடணும். அது மாதிரி கையெழுத்து போடும்போது நடுவில் ஷார்ட் ஆன்சர் ஃபார்மை வச்சுருவாங்களாம். அவருக்கு தயாநிதி மாறனோட நோட்டீஸில் 7 பேர், ஆடிட்டர் எல்லாத்துக்கும் சேர்த்து 7 பேர், அத்தனை பேரும் சேர்ந்து இந்த வேலையை செய்திருக்கிறாங்க. இது எப்படிப்பட்ட குடும்பம் பாருங்கள். இந்த குடும்பம் 10 பேப்பர் கையெழுத்து போடான்னு வச்சுக்கோங்க, நடுவில் ஒரு பேப்பர் இந்த ஷேர் ஃபைலாம்.